இன்னைக்கு நம்ம 9ஆம் வகுப்பு எக்ஸசைஸ் 1.2 ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 1.3ல ரெண்டாவது பார்க்க போறோம். பின்வரும் கணக்குகளுக்கு A யூனியன் B, A வெட்டு B, A மைனஸ் B மற்றும் B மைனஸ் A நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுல A என்பது 2, 6, 10, 14. B என்பது 2, 5, 14, 14. இது ரெண்டுல என்ன காமனா A யூனியன் B. A யூனியன் B னா A மற்றும் B இல் உள்ள பொதுவான மற்றும் பொதுவற்ற உறுப்புகளை சேர்த்து வரிசைப்படுத்தியது. சரியா? இதுல எது ரெண்டு A உடைய B ல பொதுவா இருக்கு? 2 பொதுவா இருக்கு. 2 பொதுவா இருக்கு. அப்புறம் 14 பொதுவா இருக்கு. 14 பொதுவா இருக்கு. சோ இப்போ நம்ம எழுதணும் என்ன கிடைக்கும்? 2 5 6 10 16 16. ஓகேவா? இதுதான் A யூனியன் B. அடுத்தது A வெட்டு B. A வெட்டு B னா இன்டர்செக்ஷன் B இங்கிலீஷ்ல சொல்வாங்க. A வெட்டு B னா A விலும் B விலும் உள்ள பொதுவான உறுப்புகளை எழுதுவது. A விலும் B விலும் உள்ள பொதுவான உறுப்புகள். பொதுவான உறுப்பு என்ன? 2 14. சோ 2 14. சரியா? அடுத்தது A மைனஸ் B. A மைனஸ் B னா என்ன அர்த்தம் அப்படின்னா A இல் உள்ள உறுப்புகளை B இல் நீக்குதல். சரியா? அதாவது B ல நீக்குது, A ல் நீக்குது. அந்த A ல மீதி உள்ள உறுப்புகளை எழுதுது. A B ல உள்ள காமன் நம்பரை நீக்குது, மீதம் உள்ள A. A B ல உள்ள காமன் நம்பரை நீக்குது, மீதம் உள்ள 2 14 நீக்கிட்டோம்னா மீதி 6, 10. B மைனஸ் A னா B ஃபர்ஸ்ட் வச்சுட்டு A வை ரெண்டாவதா வச்சுக்கணும். அப்ப B இல் 2 காமன் நம்பர் சொல்லிட்டோம்னா அங்க 5, 16. 5, 16. அடுத்த சம் A equal to A B C E U, B equal to A E I O U, A union B, A union B. A union B சொல்லுங்க. A B C E U I O. சரியா? அடுத்தது A வெட்டு B. A வெட்டு B என்ன சொல்லிருக்கோம்? A விலும் B விலும் உள்ள காமன் பொதுவான எண்கள். பொதுவான என்ன இருக்கு? Right, very good. அடுத்து A minus B. A minus B னா A ஓட B இருக்கிறத A ஓட நீக்கிட்டு B தான் உள்ள B minus A னா B டி A ஓட இருக்கிறதுல காமன் பண்ணிட்டு B தான் உள்ள B. B தான் உள்ள B. என்ன வருது? I O. அடுத்தது x is to x belongs to n. X is less than or equal to 10. அப்படினா x என்பது நேச்சுரல் நம்பர். X என்பது நேச்சுரல் நம்பர். இயலங்கள் 1 to n வரைக்கும். அப்ப இங்க லெஸ் ஆர் ஈக்குவல் டு 10 னா 1 இலிருந்து 10 க்கு சமமான மற்றும் குறைவான எண்கள். 10 க்கு சமமான மற்றும் குறைவான எண்கள். அதுதான் 1 2 3 4 5 6 7 8 9 10. x is to x belongs to w னா முழு எண் தான் 0 ல ஆரம்பிக்கும். x less than ஆகுனா r ஐ விட சிறிய எண். அதாவது 0 ஐ விட 0 மற்றும் 0 ஐ விட பெரிய எண், r ஐ விட சிறிய எண். அது என்ன? 0 1 2 3 4 5. சரியா? இப்போ A யூனியன் B. A யூனியன் B. A யூனியன் என்ன? A வும் B வும் உள்ள பொதுவான மற்றும் பொதுவற்ற எண்களை வரிசைப்படுத்தி எழுதுதல். பாரு A யூனியன் B சொல்லு பாப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. Very good. அடுத்தது A வெட்டு B. A வெட்டு B என்ன சொல்லிருக்கோம்? A இல் B இல் உள்ள பொதுவான எண்கள். A இல் B இல் உள்ள பொதுவான எண் என்ன? 1 2 3 4 5. அடுத்து A minus B னா A இல் B இல் உள்ள பொதுவான எண்கள் கேன்சல் பண்ணிட்டு மீதம் உள்ள A. மீதம் உள்ள A.